அட, ஸ்வீடிஷ் ஆர்மி நம்ம பிராக் நகரத்தை 10 வருஷ போரின் கடைசி கலாட்டாகிட்ட ஜூலை 1647ல வளைச்சிட்டாங்க. அதுல அவங்க எதையா தூக்கிட்டு வந்தாங்கன்னா அது கோடெக்ஸ் கிகஸ். இந்த கோடெக்ஸ் கிகஸ் ஒரு பெரிய மெடிஈவல் காலத்து புத்தகம். ஆனா இது ஒரு டெவல் எஸ் பிபிள்னும் பேருல பிரபலம். ஏன்னா செம்ம விபரீதமான ஒரு பேஜாக சாத்தானை படம் போட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம், கோடெக்ஸ் கிகஸ் ஒரு பெரிய கும்பிடுங்க. லாட்டின் லாங்குவேஜ்லே அர்த்தம் தான் த ஜாயண்ட் புக். இது ஒரு 165 பவுண்ட்ஸ் எடையும் 36 இன்ச் உயரமும் 20 இன்ச் அகலமும் சுமார் 9 இன்ச் தடிமனும் கொண்ட புத்தகம். தோலும் அலங்கார மெட்டலும் கொண்ட பிண்டிங் பாருங்க, என்ன ஒரு செம்ம வேலை. ஒவ்வொரு பக்கத்திலையும் கிடக்குற அழகான கிராஃப்ட்மேன்ஷிப் அப்படியே தெரியுது. அட, இந்த புத்தகத்துல ஹெவன் எர்த் எல்லாம் இருமுறை நீலமும் பச்சையுமா காட்டியிருக்காங்க. அது ஒரு வேற லெவல். கடலில் ஒரு நாட்டு தூய்மையான தேசம் கிடையாது. ஆனால் சில வட்டங்கள் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களோடு கூடியதான் உள்ளன. இந்த புத்தகத்தில் பெரும் சாமூலம் டியாகோனாலாகந்து முதல் 6 வரிகள் உயரம் உள்ளன. சிவப்பு மையில் அச்சிடப்பட்டு பக்க விளிம்புகளில் வைக்கப்பட்டுள்ளன. சிறுபான்மை முக்கியமான உரையை பிரிக்கும் பொழுது வசனங்களின் ஆரம்பம் போன்றவை சற்று பெரியதாக மாற்றப்பட்டு மஞ்சள் மை கொண்டு கட்டம் போடப்பட்டுள்ளது. காலனியாய் சில நோய்கள் டெமோனால் ஏற்படலாம் என்று நடுக்காலத்தில் நம்பப்பட்டது. இந்த உரைகளுடன் எக்ஸசிசம், பெனன்ஸ் மற்றும் மெடிக்கல் ப்ரொசீஜர் பற்றிய சில குறுகிய உரைகளும் உள்ளன. த டெவில் எஸ் பைபிள் என்பது ஹிஸ்டோரியின் பதிவாக உருவாக்கப்பட்டது. மனிதனின் அறிவு முழுவதும் இதன் பக்ஸ்களில் அடங்கியுள்ளதாக கூறப்பட்டது. த கிரானிக்கல் ஆஃப் போஹமியாவை காஸ்மாஸ் என்ற பொஹீமியன் மாங்க் எழுதினார். இதில் கிறிஸ்டியன் பைபிள் முழுவதும் அடங்கியுள்ளது. மேலும் ஃப்ளேவியஸ் ஜாசபஸ் த ஜூயிஷ் வா, ஜூயிஷ் ஆன்டிக்விட்டீஸ் மற்றும் செயின்ட் இசிடோர் ஆஃப் செவில் என்சைக்ளோபீடியா ஜூயிஷ் வா இருக்கிறது. கோடெக்ஸ் கிகஸ் அதாவது டெவில் எஸ் பைபிள் பற்றி பேசப்போகுது நாம். இந்த புத்தகம் பக்கம் 577ல ஒரு 19 இன்ச் உயரம் கொண்ட டெவல் அசத்தலான இலஸ்ட்ரேஷன் இருக்கு. இவர் கிரீன் ஃபேஸ், 2 ஹார்ன்ஸ், ஒரு ரெட் ஃபாக் டங் மற்றும் கை கால்களில் கிளாஸ் கொண்டிருக்கும் டெவல். இதுதான் டெவல் எஸ் பைபிள் அந்த பெயரை கொண்டு வந்துச்சு. மடீவல் பீரியட்ல நிறைய டெவல் ஓவியங்கள் இருந்த போதும் இந்த இலஸ்ட்ரேஷன் மட்டும் மிகப்பெரியதும் ராயல் ரெகேலியா உடன் கூடியதும் காட்டப்பட்டது. இதுல டெவல் பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் என்ற உயர்ந்த பதவியில் காட்டியிருக்கு. அதே புத்தகத்தின் எதிர்ப்பக்கம் ஒரு ஹெவன்லி சிட்டி ஓவியம் இருக்கு. அது ரெவலேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கும் நியூ ஜெருசலம் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே ஹெவன் மற்றும் சேட்டன் இடையேயான போராட்டம் மனிதகுலம் தன் சால்வேஷன் அல்லது டாம்னேஷன் எதை தேர்வு செய்வது என்கிற தீர்மானத்தை போதிக்கும் டுவாலிட்டி ஆஃப் குட் அண்ட் ஈவில் பற்றியது. ஆனால் கோடெக்ஸ் லை கூட்டி டெமோனிக் ஓவர்டோன்ஸ் இருந்தாலும் இது ஒரு டயபாலிக்கல் டெக் அல்ல. உலகின் மிக பெரிய மிஸ்டரிஸ் ஒன்றாக இன்றும் இந்த கோடெக்ஸ் ஸ்டாண்ட் செய்கிறது. நாம் பார்க்கிற டெவல் எஸ் பைபிள் பற்றிய கதையில் அதிக அசாதாரணம் இருக்கு போல இருக்கு. இந்த புக்ல உள்ள கன்ஜரிங் ஸ்பெல் ஒன்று தவிர மற்ற பக்கங்கள் பெரிய அளவில் டெவல் உடன் சம்பந்தப்பட்ட கான்டென்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த புக் முழுவதுமே ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட் மாதிரி டெய்ல் செய்யப்பட்டது என்று கணிக்கப்படுகிறது. இதை ஃபினிஷ் செய்ய வரைக்கும் 30 வருஷங்கள் ஆகியிருக்கலாம். பொஹீமியன் மாங்க் ஒருவரால் 13th செஞ்சுரியின் முதல் பாதியில் எழுதப்பட்டதாக நினைக்கப்படுகிறது. இந்த மாங்க் யார் என்று இன்னும் ஒரு கிளியர் பதில் இல்லைனா அவர் பெயர் ஹெர்மன் ரெக்லூசஸ் என்று இந்த புக்கின் பின்பக்கத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஹெர்மன் த ரெக்லூஸ் ஒரு டைம்ல அங்கேயே பெனடிக்டின் மானஸ்ட்ரியில இருந்துகிட்டாராம். இந்த ஹெர்மன் கதை எப்பக்கா பரவி வருகிறது. அது ஒரு மிஸ்டரி மாதிரி இன்னும் சிலரை இன்ஸ்பயர் பண்ணித்தான் இருக்கு. நண்பா, இந்த 13வது நூற்றாண்டு ரிப்பப்ளிக் காலகட்டத்துல ஒரு மான்க் வாவ்ஸ் உடைச்சிட்டாரு போல. அதனால அவர் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க? அவர் கிறிஸ்டியன் அரசியல் விதிகளின்படி சிக்கிக் கொள்வாரு. அவரை ஒரு மார்தட்டு சுவரில பூட்டிடுவாங்க. ஆனா டீல் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் கையில ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. அவரை வாழவிட முழு ஹியூமன் நாலேஜ் ஒரு புக்ல போட்டு முடிப்பானா அவரைக்கும் ஜெயில் முடிவு. ஹெர்மன் என்ற இந்த மாங்க் தன்னுடைய செல்ல இருந்தபடி எல்லாமே கம்பைல் பண்ணிட்டு ஒரு புக் ரெடி பண்ணிக்க தொடங்கினார். ஆனால் மிட் நைட் வரைக்கும் பார்த்துட்டு ஒரு நைட்ல எல்லாமே ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவாரு? பகவானை வேண்டுறதுதான் பெஸ்ட் நடவடிக்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஹெர்மான் ஸ்பெஷல் பிரேயர் ஒன்னை சொல்ல ஆரம்பிச்சார். அது லசிஃபருக்கு மட்டும் கேட்குமாம். அடடா! அவங்க லூசிஃபர் பக்கம் நேரா அப்ரோச் பண்ணி உதவி கேட்டாராம். அட, இந்த ஹெர்மன் எல்லாம் ஒரு அலாதி கில்லாடி மாங்க் தான். ஆனா கொஞ்சம் உடம்பெல்லாம் சத்தமே போடும் ஒரு டீலை பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் கூட போட்டுக்கிட்டார். ஆத்திரத்துல மாங்க் அவரோட ஆத்மாவை மாற்ற கொடுத்துக்கிட்டு அந்த கோடெக்ஸ்ல பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் ஒவ்வொரு பெரிய படத்தையும் வயசிட்டார். என்னமோ மறுநாள் சூரியோடன் எழும்பும் முன் அந்த புத்தகம் முடிக்க உதவுறதாக ஒரு டீல். அதனால இந்த ஹெர்மன் அவரோட பணியை செம பெர்ஃபார்மன்ஸோட முடிச்சிட்டார். உச்சகட்ட ட்விஸ்ட், வெறும் 310 பக்கங்கள் மட்டும் அசல் ரூபத்தில் உள்ளன. மீதி 620 புத்தகங்கள் காலம் சாப்பிட்டுட்டன். அவருக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. மேலும் அந்த புத்தகத்தை பொதி மடத்துக்கு சால்ஸ்பரி கையில் கொடுத்துட்டார்.
அதுல முதல் பக்கம் ஒரு செய்தியில இது செட்லக் மடத்துக்கு உரிய ஒன்றுன்னு சொல்லியிருக்கு. அத வேறொரு மாங்க் எழுதியிருக்கார். இந்த கோடெக்ஸ் கிகஸ்ல ஹெர்மன் எழுதின தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஒரு அறிக்கையும் மற்ற எழுத்துக்களை விட 2 மடங்கு பெரிய லெட்டர்ஸ்ல உள்ளன. அந்த பட்டியலில் ஆரோகண்ட், ஜாலஸ், லஸ்டி, கிளட்டனஸ், ஒரு மிருகம், மேலும் ஒரு ஃபார்னிகேட்டட் என்ற குணங்கள் சேர்த்திருக்கார். அந்த பட்டியலை ஒரு பெரிய இமேஜ் அருகில வச்சிருக்காங்க. இந்த ஹோலி சிட்டியில் பல நூற்றாண்டுகளாக பல அறிஞர்கள் இந்த புத்தகத்தை அலசுகிறார்கள். அதன் உண்மைத்தன்மை எத்தகையது என்பதை ஆராய்கிறார்கள். ஹெர்மன் கூறும் கருத்து என்னவென்றால், ஒரு ஒற்றை மனிதனுக்கு அந்த காலகட்டத்தில் உள்ள அனைத்து மனித அறிவையும் முழுமையுடன் தெளிவாக வைத்திருக்க முடியுமா என்ற கேள்வி. ஆனால் கோடெக்ஸ் கிகஸ் அப்படி ஒரு புத்தகம் அல்லவா? ஒரு வேறு புராணம் சொல்வது இந்த புத்தகம் சாத்தானின் பைபிள் என்ற சாபம் கொண்டது என்பதாகும். போஹீமியாவில் உள்ள பெனடிக்டின் ஆபி இந்த மத்திய கால புத்தகத்தின்று தோற்றமளித்த இடம் 1477இல் பொருளாதார சிக்கல்களை அனுபவித்தது. கோடெக்ஸ் கிகஸ் அந்த துறவிகளின் மிகவும் மதிப்புமிக்க சொத்து என்பதால் அதை விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பின்னர் அந்த புத்தகம் பெம்னோவ் என்ற பெனடிக்டின் மடத்தில் பராமரிக்கப்பட்டது. அடுத்து வந்த ஹுசைட் ரெவோல்ட்டில் போஹீமியா மடம் நாசமானது. ஆனால் மத்திய கால கோடெக்ஸ் கிகஸ் சாத்தானின் பைபிள் 1593இல் இன்னும் பெம்னோவில் இருந்தது. அப்போது எம்பரர் ரூடால்ஃப் ஒன்று அதனை அகவைக்கப்பட்டிலிருந்து எடுத்து தனது அரண்மனையில் கடன் விவகாரத்தின் போது அப்பட்டுடன் பண விவகாரத்தினால் கடன் அமைப்பிற்கு கடன் வழங்கினார். எம்பரர் ரூடால்ஃப் ஒன்று ஒரு மாயாஜாலம் கொண்ட ஆன்மீகவாதி, பல்வேறு வகையான ஆவிகளை சேகரித்தார். ஒரு பெரிய பட்சத்தை பரிசாக பெற்ற இராஜா கோடெக்ஸ் கிகஸ் தன் கண்களுடன் ஒட்டி கொண்ட போதே அது மீண்டும் மடாலயம் செல்லவில்லை. இந்த எம்பரர் இந்த டாக்குமெண்ட் தம்பெரும் சேகரிப்பில் சேர்க்க முடிவு செய்தார். காலப்போக்கில் இந்த புத்தகம் மீது அவருடைய ஆர்வம் மட்டுமின்றி பாரனோயா கூட அவரது ஆட்சியை பாதித்தது. விரைவில் எம்பரர் உறவினர்கள் அவரை இலிருந்து அகற்ற முடிவெடுத்தனர். எம்பரர் மரணமடைந்து 6 வருடங்கள் கழித்து 30 இயர்ஸ் வார் வெடித்தது. இப்போரின் முடிவில் ஸ்வீடிஷ் ஆர்மி எம்பரர் லைப்ரரி கலெக்ஷன் இடைக்கோடு ஐ கைப்பற்றியது. இதில் கோடெக்ஸ் கிகஸ் உள்ளிட்டது. இந்த கோடெக்ஸ் கிகஸ் வரலாற்று அத்தியாயம் ஏன் முக்கியமானது என்றால், மெடீவல் ரைட்டர்ஸ் ஆவிக்கலைகளும் உண்மைகளும் பற்றிய தங்களது எழுத்துகள் மூலம் பரிசீலிக்க முயற்சித்தனர். 1697 மே 7ஆம் தேதி ஸ்டாக்ஹோம் இல் உள்ள ட்ரீ குரோனா ராயல் ஃபார்ட்ரஸ் இல் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ராயல் லைப்ரரி ஒரு பகுதி அழிந்தது. கோடெக்ஸ் கிகஸ் ஜன்னல் வழியாக வெளியே வீசப்பட்டது.